ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம் நோட்ஸ். இன்றைக்கி நாம் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறுல 9th லெசனாக இருக்க புரட்சிகளின் காலம் என்ற லெசனில் இருந்து இன்றைக்கி நாம் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த லெசன் டெட் மற்றும் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க லெசனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேலை சமூகத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்திய 3 மாபெரும் புரட்சிகள் யாவை? 1 அமெரிக்க புரட்சி, 2 பிரெஞ்சு புரட்சி, 3 தொழிற்புரட்சி. மேலை சமூகத்தில் ஏற்பட்ட முதல் அரசியல் புரட்சி எது? அமெரிக்க புரட்சி. 20ஆம் நூற்றாண்டில் ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளின் காலனி ஆதிக்க எதிர்ப்பு போராட்டங்களுக்கு உந்து சக்தியாக திகழ்ந்த போராட்டம் எது? அமெரிக்க புரட்சி. அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தை எழுதியவர் யார்? தாமஸ் ஜெபர்சன். அடுத்து 5வது கொஸ்டின், அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தை எழுதிய தாமஸ் ஜெபர்சன் எந்த முடியாட்சியில் இருந்து தனித்து செல்லும் விருப்பமோ ஆர்வமோ அமெரிக்காவுக்கு இல்லை என கூறினார்? இங்கிலாந்து. தாமஸ் ஜெபர்சன் அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தை எந்த ஆண்டு வெளியிட்டார்? 1776ஆம் ஆண்டு வெளியிட்டார். டேஷ் தனது சுதந்திர பிரகடனத்தை 13 குடியேற்ற நாடுகள் பங்கேற்ற கண்டங்களின் மாநாட்டில் மனிதர்கள் அனைவரும் சமமாகவே படைக்கப்பட்டவர்கள் என உறுதிப்பாட்டுடன் கூறினார். தாமஸ் ஜெபர்சன். அடுத்து 8வது கொஸ்டின், புதிய நிலப்பரப்பு காண்பதற்கான கடல் ஆய்வு பயணங்களை மேற்கொண்டதிலும் குடியேற்றங்கள் பலவற்றை நிறுவியதிலும் முன்னோடியாக திகழ்ந்த நாடுகள் யாவை? 1 போர்த்துகீசியர், 2 ஸ்பானியர். டேஷ் என்பவர் வட அமெரிக்காவின் நோவாஸ்காண்டியா கடற்கரையை ஒட்டி மேற்கொண்ட கடல் பயணத்தின் அடிப்படையில் ஆங்கிலேயர் வட அமெரிக்காவின் நிலப்பகுதியின் மீது பெயரளவில் உரிமை கொண்டாடினார்கள். ஜான் கேபட். அமெரிக்காவில் இங்கிலாந்து நிறுவிய முதல் குடியேற்றம் எது? ஜேம்ஸ் டவுன். ஆண்டு 1607ஆம் ஆண்டு. இங்கிலாந்தில் பிளேமவுத் நகரில் இருந்து மேப்ளவர் என்ற கப்பலில் வந்த பியூரிட்டானியர்கள் குழுவினர் வட அமெரிக்காவில் அவர்கள் இறங்கிய இடத்தை எவ்வாறு அழைத்தனர்? புதிய பிளேமவுத் என அழைத்தனர். அடுத்து 12வது கொஸ்டின், இங்கிலாந்தில் இருந்து ஜான் வின்த்ரா என்பவரின் தலைமையில் வந்த மற்றொரு பியூரிட்டானியர் குழுவினர் அமெரிக்காவில் நிறுவிய குடியேற்றம் எது? மாசாசூசெட்ஸ். இங்கிலாந்து திருச்சபையை சீர்திருத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்ட மத சீர்திருத்த இயக்கத்திற்கு தலைமையேற்ற சீர்திருத்தவாதிகள் ரோமானிய கத்தோலிக்க திருச்சபையின் போதனைகளையும் நடைமுறைகளையும் ஏற்க மறுத்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பியூரிட்டானியர் என்று அழைக்கப்பட்டனர். பியூரிட்டானியர் என்பதன் பொருள் யாது? தூய நெறியாளர்கள். அடுத்து 15வது கொஸ்டின், பியூரிட்டானியர்கள் இங்கிலாந்து திருச்சபையை சீர்திருத்த மேற்கொண்ட முயற்சிகளை சகித்து கொள்ளாத ஸ்டூவர்ட் வம்ச அரசர்கள் யாவர்? 1 முதலாம் ஜேம்ஸ், 2 முதலாம் சார்லஸ். முதலாம் ஜேம்ஸ் மற்றும் முதலாம் சார்லஸ் ஆகிய அரசர்கள் மேற்கொண்ட கடுமையான அடக்குமுறை நடவடிக்கைகளால் பெருவாரியான டேஷ் இங்கிலாந்தில் இருந்து புலம்பெயர்ந்து வேறு பகுதிகளில் குடியேறினார்கள். பியூரிட்டானியர்கள். அடுத்து 17வது கொஸ்டின், இங்கிலாந்தை சேர்ந்த டேஷ் என அறியப்பட்ட இராணுவ பாரம்பரியம் கொண்ட பிரபுக்களால் அமெரிக்காவில் குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டது. கவேலியர்கள். அமெரிக்காவில் பென் என்ற குவேக்கர்களால் நிறுவப்பட்ட குடியேற்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பென்சில்வேனியா என்று அழைக்கப்பட்டது. அடுத்து 19வது கொஸ்டின், இங்கிலாந்தின் ஜார்ஜ் பாக்ஸ் என்பவரால் நிறுவப்பட்ட நண்பர்கள் குழாம் என்னும் கிறிஸ்தவ மத குழுவின் உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? குவேக்கர்கள் என்று அழைக்கப்பட்டனர். குவேக்கர்கள் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சடங்கு சம்பிரதாயங்களையும் சமய குருமார் அமைப்பையும் எதிர்த்தனர்? புனித ஆவிக்கு. போருக்கு எதிராகவும் அமைதிக்கு ஆதரவாகவும் மேற்கொண்ட பணிகளுக்காக நட்பெயர் பெற்றவர்கள் யார்? குவேக்கர்கள். டச்சுக்காரர்கள் அமெரிக்காவில் டேஷ் என்ற பெயரில் ஒரு நகரத்தை நிறுவினார்கள். நியூ ஆம்ஸ்டர்டாம். நியூ ஆம்ஸ்டர்டாம் நகரம் பின்னர் ஆங்கிலேயர்களால் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? நியூயார்க் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையில் இருந்த
13 குடியேற்ற நாடுகள் எதன் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தன? இங்கிலாந்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தன. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையில் இங்கிலாந்தின் கட்டுப்பாட்டில் இருந்த 13 குடியேற்ற நாடுகள் யாவை? 1 ரோடு ஐலாந்து, 2 நியூ ஹோம்ஷயர், 3 மாசாசூசெட்ஸ், 4 கனேடிகட், 5 நியூயார்க், 6 நியூ ஜெர்சி, 7 பென்சில்வேனியா, 8 டெலாவேர், 9 மேரிலாந்து, 10 வெர்ஜீனியா, 11 வட கரோலினா, 12 தென் கரோலினா, 13 ஜார்ஜியா. அடுத்து 26வது கொஸ்டின். அமெரிக்காவின் வெர்ஜியா, கரோலினா, ஜார்ஜியா தெற்கு மாநிலங்களைச் சேர்ந்த புகையிலை உற்பத்தியாளர்கள் வேலையாட்கள் தேவைக்காக எந்த நாட்டில் இருந்து அடிமைகளை விலை கொடுத்து வாங்கினர்? ஆப்பிரிக்காவில் இருந்து அடிமைகளை விலை கொடுத்து வாங்கினர். அடுத்து 27வது கொஸ்டின். ஐரோப்பியர்கள் அமெரிக்காவில் குடியேறுவதற்கு முன்பாகவே அம்மண்ணின் மைந்தராக அமெரிக்காவை சொந்த நாடாக கொண்ட பூர்வீக குடிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? செவ்விந்தியர்கள் என அழைக்கப்பட்டனர். டேஷ் என்ற சொல் தற்போது இழிவானதென கருதப்படுவதால் வரலாற்று அறிஞர்கள் அச்சொல்லை பயன்படுத்துவதில்லை. செவ்விந்தியர் என்ற சொல். அரசியல் சுதந்திரம், வன்முறை ஆகிய இரண்டின் மூலம் டேஷ் இனக்குழுவை ஐரோப்பியர் தோற்கடித்து அவரது இடங்களை கைப்பற்றினர். செவ்விந்தியர் இனக்குழுவை ஐரோப்பியர் தோற்கடித்து அவரது இடங்களை கைப்பற்றினர். அடுத்து 30வது கொஸ்டின். எண்ணிக்கையில் மிகவும் குறைந்துவிட்ட டேஷ் இனக்குழுவினர் இன்றைய தினம் தங்களுக்கு என ஒதுக்கப்பட்ட பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர். செவ்விந்தியர்கள். குடியேற்ற நாடுகளை, குறிப்பாக வட அமெரிக்க குடியேற்றங்களை கட்டுப்படுத்துவதை மையமாக கொண்டு எந்த நாடுகளுக்கிடையே 7 ஆண்டு போர் நடைபெற்றது? இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கிடையே 7 ஆண்டு போர் நடைபெற்றது. 7 ஆண்டு போரில் இங்கிலாந்து பிரான்ஸை தோற்கடித்து எதை தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது? கனடாவை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் எந்த நாட்டவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை? அமெரிக்கர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை. அடுத்து 34வது கொஸ்டின். இங்கிலாந்து எந்த ஆண்டு சர்க்கரை சட்டத்தை கொண்டு வந்தது? 1764ஆம் ஆண்டு சர்க்கரை சட்டத்தை கொண்டு வந்தது. இங்கிலாந்தின் சர்க்கரை சட்டத்தின் மூலம் புதிய வரி மேற்கொள்ளப்பட்ட இறக்குமதி பொருட்கள் யாவை? 1 வெல்லப்பாகு, 2 மதுபானங்கள், 3 பட்டு, 4 காப்பி. அடுத்து 36வது கொஸ்டின். டேஷ் சட்டம் இரக்கமற்று நடைமுறைப்படுத்தப்பட்டதால் வர்த்தகர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்களும் இதனை எதிர்த்தனர். சர்க்கரை சட்டம். பிரதிநிதித்துவம் இல்லையில் வரி இல்லை என்ற முழக்கம் உருவாவதற்கான காரணம் யாது? சர்க்கரை சட்டத்தின் முகவுரை. இங்கிலாந்து செலாவணி சட்டத்தை எந்த ஆண்டு இயற்றியது? 1764ஆம் ஆண்டு இயற்றியது. குடியேற்ற நாடுகள் இங்கிலாந்திடம் பெற்ற கடனை காகித பணமாக அல்லாமல் தங்கமாகவும் வெள்ளியாகவும் திருப்பி செலுத்த வலியுறுத்திய சட்டம் எது? 1764ஆம் ஆண்டு செலாவணி சட்டம். இங்கிலாந்து படை வீரர் தங்குமிட சட்டத்தை இயற்றிய ஆண்டு எது? 1765ஆம் ஆண்டு. அடுத்து 41வது கொஸ்டின். அமெரிக்காவில் ஆங்கிலேயர்களை தங்க வைப்பதால் ஏற்படும் செலவுகளை குடியேற்ற நாடுகளை ஏற்கும்படி செய்த சட்டம் எது? படை வீரர் தங்குமிட சட்டம். குடியேற்ற நாடுகளின் பல வகைப்பட்ட ஆவணங்கள் லண்டனில் தயாராகும் முத்திரையிடப்பட்ட தாள்களிலேயே அச்சிடப்பட வேண்டும் என கூறிய சட்டம் எது? 1765ஆம் ஆண்டு முத்திரைத்தாள் சட்டம். 1767ஆம் ஆண்டு இறக்குமதி பண்டங்களின் மீதான புதிய வரியை அறிமுகம் செய்த இங்கிலாந்து நிதி அமைச்சர் யார்? சார்லஸ் டவுன்ஷெண்ட். அடுத்து 44வது கொஸ்டின். இறக்குமதி பண்டங்களின் மீதான சார்லஸ் டவுன்ஷெண்டால் அறிமுகம் செய்யப்பட்ட புதிய வரி சட்டம் எவ்வாறு அறியப்பட்டன? டவுன்ஷெண்ட் சட்டங்கள் என அறியப்பட்டன. டவுன்ஷெண்ட் சட்டத்தின் மூலம் குடியேற்ற நாடுகளின் மீது வரி விதிக்கப்பட்ட இறக்குமதி பொருட்கள் யாவை? 1 கண்ணாடி, 2 காகிதம், 3 வர்ணப்பூச்சி பெயிண்ட், 4 தேயிலை, 5 ஈயம்.
அடுத்து 46வது கொஸ்டின், வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும் நுழைந்து சட்டத்திற்கு புறம்பாக கடத்தி கொண்டு வரப்பட்ட பொருட்கள் உள்ளனவா என்பதை சோதனையிடும் அதிகாரத்தை ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு வழங்கிய சட்டம் எது? டவுன்ஷெண்ட் சட்டம். அடுத்து 47வது கொஸ்டின், டவுன்ஷெண்ட் சட்டத்திற்கு எதிராக அமெரிக்காவில் இங்கிலாந்து பொருட்களை புறக்கணிக்கும் வகையில் இறக்குமதி செய்வதில்லை என முடிவு செய்தவர்கள் யார்? பாஸ்டன் வர்த்தகர்கள். டவுன்ஷெண்ட் சட்டத்திற்கு எதிராக அமெரிக்காவில் பெண்கள் தங்களுக்கென ஏற்படுத்தி கொண்ட அமைப்பு எது? விடுதலையின் புதல்விகள், டாட்டர் ஆஃப் லிபர்ட்டி. பாஸ்டனில் தங்கள் மீது பனிக்கட்டி உருண்டைகளை வீசிய கூட்டத்தின் மீது இங்கிலாந்து இராணுவம் துப்பாக்கி சூடு நடத்திய நிகழ்வு எவ்வாறு வர்ணிக்கப்படுகிறது? பாஸ்டன் படுகொலை என வர்ணிக்கப்படுகிறது. அடுத்து 50வது கொஸ்டின், இங்கிலாந்து டவுன்ஷெண்ட் சட்டத்தை ரத்து செய்த போதிலும் எதன் மீது விதிக்கப்பட்ட வரி விலக்கப்படாமல் நீடித்தது? தேயிலை மீது விதிக்கப்பட்ட வரி விலக்கப்படாமல் நீடித்தது. 1773 டிசம்பரில் அமெரிக்க பூர்வீக குடிகளைப் போல் மாறு வேடம் பூண்ட சிலர் சரக்கு கப்பல்களில் மேல் ஏறி அதிலிருந்த தேயிலையை கடலில் வீசிய நிகழ்வு எவ்வாறு வர்ணிக்கப்படுகிறது? பாஸ்டன் தேநீர் விருந்து என வர்ணிக்கப்படுகிறது. 1774இல் குடியேற்ற நாடுகளுக்கும் இங்கிலாந்திற்கும் இடையே போர் தொடங்குவதற்கு சற்று முன்பாக வட அமெரிக்காவில் உள்ள சிந்திக்க தெரிந்த எந்த ஒரு மனிதனும் சுதந்திரத்தை விரும்ப மாட்டான் என கூறியவர் யார்? ஜார்ஜ் வாஷிங்டன். அடுத்து 53வது கொஸ்டின், 1774இல் குடியேற்ற நாடுகளுக்கும் இங்கிலாந்திற்கும் இடையே நடைபெற்ற போரில் குடியேற்ற நாடுகளின் படைகளுக்கு தலைமை ஏற்றவர் யார்? ஜார்ஜ் வாஷிங்டன். அமெரிக்க குடியரசின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? ஜார்ஜ் வாஷிங்டன். தங்கள் விருப்பத்திற்கு எதிராக தங்கள் மீது வரி விதிக்கும் ஆங்கிலேய நாடாளுமன்றத்தின் உரிமைக்கு எதிராக அமெரிக்கர்கள் விடுத்த புகழ்பெற்ற முழக்கம் எது? பிரதிநிதித்துவம் இல்லாமல் வரி விதிப்பில்லை. பாஸ்டன் துறைமுக நிகழ்வுகளால் கலக்கமடைந்த இங்கிலாந்து அரசு எதிர்ப்பை ஒடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டு மாசாசூசட்ஸின் ஆளுநராக பணியமர்த்தப்பட்டவர் யார்? ஜெனரல் கேஜ். பாஸ்டனுக்கு துருப்புகளை அனுப்பி வைத்த இங்கிலாந்து அரசு டேஷ் என்னும் சட்டத்தை இயற்றியது. சகிக்க முடியாத சட்டத்தை இயற்றியது. தாமஸ் ஜெபர்சன் எந்த நாளை உண்ணாவிரதம் மற்றும் வழிபாட்டு தினமாக கடைபிடிக்கப்படும் என சட்டமன்றத்தில் அறிவித்தார்? 1774ஆம் ஆண்டு ஜூன் முதல் நாள். அடுத்து 59வது கொஸ்டின், முதல் கண்டங்களின் மாநாடு எந்த ஆண்டு நடத்தப்பட்டது? 1774ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் நடத்தப்பட்டது. முதல் கண்டங்களின் மாநாடு எங்கு கூடியது? பிலடெல்பியாவில் கூடியது. முதல் கண்டங்களின் மாநாட்டில் குடியேற்றங்களின் பிரதிநிதிகள் தீர்மானங்களின் மீது வாக்களிக்க மாநாடு ஒப்புக்கொண்டு அதன்படி டேஷ் சட்டம் செல்லத்தக்கதல்ல என அறிவிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சகிக்க முடியாத சட்டம். இங்கிலாந்திற்கு எதிராக பொருளாதார தடை விதிக்குமாறு அறைகூவல் விடுத்த மாநாடு எது? முதல் கண்டங்களின் மாநாடு. அடுத்து 63வது கொஸ்டின், இரண்டாவது கண்டங்களின் மாநாடு பிலடெல்பியாவில் எப்போது கூடியது? 1775ஆம் ஆண்டு மே 10ஆம் நாள் கூடியது. இரண்டாவது கண்டங்களின் மாநாட்டில் முக்கிய உறுப்பினர்கள் யாவர்? 1 ஜான் ஆடம்ஸ், 2 சாம் ஆடம்ஸ், 3 ரிச்சர்டு ஹென்றி லீ, 4 தாமஸ் ஜெபர்சன். இரண்டாவது கண்டங்களின் மாநாடு பாஸ்டனில் திரண்டு இருந்த படையினரை கண்டங்களின் இராணுவம் என அறிவித்து யாரை அப்படையின் தலைமை தளபதியாக நியமித்தது? ஜார்ஜ் வாஷிங்டன் என்பவரை அப்படையின் தலைமை தளபதியாக நியமித்தது. இரண்டாவது கண்டங்களின் மாநாடு இங்கிலாந்துடன் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ள இன்னும் வாய்ப்புள்ளதாக நம்பி முடிவுக்கு கொண்டு வரும் டேஷ் விண்ணப்ப மனுவை இங்கிலாந்து அரசருக்கு அனுப்பி வைத்தது. ஆலிவ் கிளை விண்ணப்ப மனு. ஆயுதம் தாங்குவதற்கான தேவையும் காரணமும் என்னும் பிரகடனம் ஒன்றை வெளியிட்ட கண்டங்களின் மாநாடு எது? 1775ஆம் ஆண்டு இரண்டாவது கண்டங்களின் மாநாடு. அடுத்து 68வது கொஸ்டின், 1775 ஜூலை மாதத்தில் அமெரிக்க பூர்வீக குடிமக்களோடு பேச்சுவார்த்தை மேற்கொள்ள ஆணையர்களை நியமித்தது எது?
இரண்டாவது கண்டங்களின் மாநாடு. அஞ்சல் துறை ஒன்று நிறுவப்பட்டு அதன் தலைமை அதிகாரியாக இரண்டாவது கண்டங்களின் மாநாடு யாரை பணியில் அமர்த்தியது? பெஞ்சமின் பிராங்க்லின். அமெரிக்காவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையேயான முதலாவது பெரும் போரான பங்கர் குன்று போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1775ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் நாள் நடைபெற்றது. பங்கர் குன்று போர் எங்கு நடைபெற்றது? மாசாசூசெட்ஸில் நடைபெற்றது. பங்கர் குன்று போரில் இங்கிலாந்து இராணுவம் எத்தனை வீரர்களை பலி கொடுத்து வெற்றி பெற்றது? 1000 வீரர்களை பலி கொடுத்து வெற்றி பெற்றது. அடுத்து 73வது கொஸ்டின். பங்கர் குன்று போருக்கு பின் அமெரிக்க இராணுவத்தின் தளபதியாக பொறுப்பேற்றவர் யார்? ஜார்ஜ் வாஷிங்டன். இயல்பறிவு காமன் சென்ஸ் என்ற நூல் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1776ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இங்கிலாந்தில் இருந்து அமெரிக்காவில் குடியேறிய டேஷ் என்பவர் இயல்பறிவு என்ற நூலை எழுதினார். தாமஸ் பெயின் என்பவர் இயல்பறிவு என்ற நூலை எழுதினார். ஆங்கிலேய முடியாட்சிகளுக்கு கட்டுப்பட்டு இருப்பதை விமர்சித்து முழுமையான சுதந்திரம் வேண்டும் என கூறிய பிரசுரம் எது? இயல்பறிவு. அடுத்து 77வது கொஸ்டின். இயல்பறிவு மக்களின் மனங்களில் இயல்பான மாற்றத்தினை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்ற கருத்தை கூறியவர் யார்? ஜார்ஜ் வாஷிங்டன். 1776ஆம் ஆண்டு ஜூன் 7இல் வெர்ஜீனியாவை சேர்ந்த டேஷ் அமெரிக்க சுதந்திரத்திற்கான தீர்மானத்தை முன்மொழிந்தார். ரிச்சர்ட் ஹென்றி லீ. பெருமளவிலான விவாதங்களுக்கு பிறகு யார் எழுதிய அமெரிக்க சுதந்திர பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? தாமஸ் ஜெபர்சன் எழுதிய அமெரிக்க சுதந்திர பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அமெரிக்க சுதந்திர பிரகடனம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டு வெளியிடப்பட்டது? 1776ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து 81வது கொஸ்டின். அமெரிக்காவின் சுதந்திர நாளாக எந்த நாளை கொண்டாடி வருகிறது? ஜூலை 4ஆம் நாளை கொண்டாடி வருகிறது. 1776ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 2ஆம் நாள் யாருடைய தலைமையில் ஆங்கிலேயர் படை இழந்தவற்றை மீட்க முயற்சியை மேற்கொண்டது? ஜெனரல் ஹோவ். ஜெனரல் ஹோவ் நியூயார்க்கில் குளிர்காலம் கடந்து செல்லட்டும் என காத்திருந்த வேளையில் கிறிஸ்துமஸ் இரவன்று ட்ரெண்டன் என்னும் இடத்தில் டேஷ் துணிச்சல் மிகுந்த தாக்குதலை நடத்தினார். ஜார்ஜ் வாஷிங்டன். ஜெனரல் ஹோவ் என்பவரின் தலைமையிலான இங்கிலாந்து படையை அமெரிக்க இராணுவம் தோற்கடித்த இடம் எது? பிரின்ஸ்டன். அடுத்து 85வது கொஸ்டின். பிலடெல்பியாவுக்கு அருகே உள்ள ஒரு சிறு நகரத்தை கைப்பற்ற வாஷிங்டன் மேற்கொண்ட முயற்சிகளை முறியடித்தவர் யார்? காரன் வாலிஸ். இங்கிலாந்து நாட்டு படைகள் எந்த இடத்தில் தோற்கடிக்கப்பட்டது அமெரிக்காவுக்கும் பிரான்சுக்கும் இடையே கூட்டு ஏற்பட வழிவகுத்தது? சாரடோகா. 1778ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் துருப்புகளை கொண்டு யார்க் டவுனை தாக்கியவர் யார்? ஜார்ஜ் வாஷிங்டன். அடுத்து 88வது கொஸ்டின். அமெரிக்க பிரான்ஸ் துருப்புகளின் மூலம் ஜார்ஜ் வாஷிங்டனின் தாக்குதலுக்கு பிறகு காரன் வாலிஸ் எந்த ஆண்டு சரணடைந்தார்? 1781ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் நாள் சரணடைந்தார். பாரிஸ் அமைதி உடன்படிக்கை எந்த ஆண்டு கையெழுத்தானது? 1783ஆம் ஆண்டு கையெழுத்தானது. 1781இல் இங்கிலாந்து படைகள் யார்க் டவுனில் இருந்து வெளியேறிய போது அமெரிக்க இராணுவ இசைக்குழு இசைத்த பாடல் எது? உலகம் தலைகீழாய் மாறியது. பிறப்பால் அனைவரும் சமம் என கூறிய பிரகடனம் எது? 1776ஆம் ஆண்டு அமெரிக்க சுதந்திர பிரகடனம். தன்னுடைய வெர்ஜீனியா மத சுதந்திர சட்ட தொகுப்பில் மத சுதந்திரத்தை அறிமுகம் செய்தவர் யார்? தாமஸ் ஜெபர்சன். அடுத்து 93வது கொஸ்டின். தாமஸ் ஜெபர்சனின் வெர்ஜீனியா மத சுதந்திர சட்ட தொகுப்பு எதனுடன் இணைத்து கொள்ளப்பட்டது? அமெரிக்க அரசியலமைப்புடன் இணைத்து கொள்ளப்பட்டது. இங்கிலாந்திற்கு எதிராக ஜார்ஜ் வாஷிங்டன் பக்கம் நின்று தொடக்கம் முதல் இறுதி போரான 1781ஆம் ஆண்டு நடைபெற்ற யார்க் டவுன் போர் வரை போரிட்டவர் யார்? லஃபாயட். பிரெஞ்சு தேசிய பாதுகாவலர் என்ற படைப்பிரிவிற்கு தலைமை ஏற்றவர் யார்? லஃபாயட். லஃபாயட் யாருடைய உதவியோடு மனிதன் மற்றும் குடிமகனின் உரிமைகள் பற்றிய பிரகடனம் எழுதினார்? தாமஸ் ஜெபர்சன். அடுத்து 97வது கொஸ்டின்.
லஃபாயட் எழுதிய மனிதன் மற்றும் குடிமகனின் உரிமைகள் பற்றிய பிரகடனத்தை பிரான்சின் சட்டமன்றம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொண்டது? 1789 ஆண்டு ஆகஸ்ட் 27 ஏற்றுக்கொண்டது. காரன் வாலிஸ் டேஷ் குடும்பத்தில் பிறந்தவர். பிரபுக்கள் குடும்பத்தில் பிறந்தவர். காரன் வாலிஸ் எங்கு கல்வி கற்றார்? ஈட்டன் மற்றும் கேம்பிரிட்ஜ் ஆகிய இடங்களில் கல்வி கற்றார். காரன் வாலிஸ் பிரபு எந்த ஆண்டு இராணுவத்தில் சேர்ந்தார்? 1757 ஆண்டு இராணுவத்தில் சேர்ந்தார். அடுத்து 101வது கொஸ்டின். 1762 ஆண்டு காரன் வாலிஸின் தந்தை இறந்த பிறகு காரன் வாலிஸ் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தின் எந்த அவையில் இடம் பிடித்தார்? மேலவை அல்லது பிரபுக்களின் அவையில் இடம் பிடித்தார். அமெரிக்க விடுதலை போரின் போது டேஷ் மேற்கொண்ட போர் நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியவையாக இருந்தது. காரன் வாலிஸ் மேற்கொண்ட போர் நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியவையாக இருந்தது. அமெரிக்க விடுதலை போரின் போது காரன் வாலிஸ் எங்கு சரணடைந்தார்? யார்க் டவுனில் சரணடைந்தார். காரன் வாலிஸுக்கு எந்த ஆண்டு நைட் பட்டம் வழங்கப்பட்டது? 1786 ஆண்டு காரன் வாலிஸுக்கு நைட் பட்டம் வழங்கப்பட்டது. அடுத்து 105வது கொஸ்டின். இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் கவர்னர் ஜெனரலாகவும் இராணுவ தலைமை தளபதியாகவும் காரன் வாலிஸ் எந்த ஆண்டு பணியமர்த்தப்பட்டார்? 1786 ஆண்டு பணியமர்த்தப்பட்டார். அடுத்து பிரெஞ்சு புரட்சியிலிருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பிரெஞ்சு மன்னர்களின் வரம்பற்ற முடியாட்சியின் பிரான்ஸ் நாட்டின் மேலாண்மை அடையாள சின்னங்கள் யாவை? 1. 14ஆம் லூயி மன்னரது ஆட்சி. 2. வெர்சே நகரின் பிரம்மாண்டமான அரண்மனை. பிரான்ஸ் நாட்டின் நாடாளுமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எஸ்டேட்ஸ் ஜெனரல் என அழைக்கப்படுகிறது. அடுத்து 108வது கொஸ்டின். பிரான்சில் பிரபுக்களுக்கு தலை வணங்க மறுத்தவர்கள் தங்களை தேசிய சட்டமன்றம் என அறிவித்து தாங்கள் குடியிருந்த அறையில் இருந்து அரசரால் வெளியேற்றப்பட்ட போது அங்கிருந்த டென்னிஸ் விளையாட்டு மைதானத்தில் ஒன்று கூடி அரசரால் ஒரு அரசியல் அமைப்பை வழங்குகிற வரை கலைந்து போவதில்லை என கூறி அதிலிருந்து டேஷ் புரட்சி தொடங்கியது. பிரெஞ்சு புரட்சி தொடங்கியது. பிரெஞ்சு புரட்சி எந்த ஆண்டு வெடித்தது? 1789 ஆண்டு வெடித்தது. 15ஆம் லூயி தனது முப்பாட்டனான 14ஆம் லூயிக்கு பின்னர் அரச பதவி ஏற்று எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 59 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். அடுத்து 111வது கொஸ்டின். அரசன் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவன் அல்ல, சட்டத்திற்கு உட்பட்டவனே என்பதை நிரூபித்த புரட்சி எது? இங்கிலாந்து புரட்சி. இங்கிலாந்து புரட்சியின் போது எந்த இங்கிலாந்து அரசரின் தலை துண்டிக்கப்பட்டது? 1ஆம் சார்லஸ். 15ஆம் லூயியை தொடர்ந்து அரியணை ஏறியவர் யார்? 16ஆம் லூயி, அவரது பேரன். 16ஆம் லூயி முற்றிலும் யாருடைய செல்வாக்கிற்கு கட்டுப்பட்டவராய் இருந்தார்? மேரி அண்டாய்னெட். மேரி அண்டாய்னெட் எந்த கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டிருந்தார்? தெய்வீக அரசுரிமை கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டிருந்தார். அடுத்து 116வது கொஸ்டின். எந்த கோட்பாட்டின்படி அரசன் இப்பூமியில் கடவுளின் பிரதிநிதி ஆவார்? தெய்வீக அரசுரிமை கோட்பாடு. தெய்வீக அரசுரிமை கோட்பாட்டின்படி தனது அனைத்து செயல்பாடுகளுக்கும் கடவுளுக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர் யார்? அரசர். எந்த போரில் பிரான்ஸ் பங்கேற்றதன் விளைவாக பிரான்சின் கருவூலம் காலியானது? 7 ஆண்டு போர். பிரான்சின் அரச குடும்பத்தின் செலவுகள் குறைக்கப்பட வேண்டும் என்றும் முதல் 2 பிரிவினரை பிரபுக்கள் மற்றும் மத குருக்களின் மீதும் வரிகள் விதிக்கப்பட வேண்டும் என ஆலோசனைகளை வழங்கியவர்கள் யாவர்? 1. டார்காட். 2. நெக்கர். 3. கலோன். அடுத்து 120வது கொஸ்டின். பிரான்சில் எந்த அரசரின் ஆட்சியின் தொடக்க காலத்தில் பட்டினி காலங்கள் நடைபெற்றன? 16ஆம் லூயி. 1777 ஆண்டு அரசின் புள்ளி விவரம் பிரான்சில் எவ்வளவு பிச்சைக்காரர்கள் இருப்பதாக அறிவித்தது? 16 லட்சம் பிச்சைக்காரர்கள் இருப்பதாக அறிவித்தது. பிரான்சில் யாருக்கு வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது? பிரபுக்கள் மற்றும் மத குருமார்களுக்கு வரி செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. பிரான்சில் 1777 ஆண்டுகளில் மத குருமார்கள் சிறுபான்மையினராக எவ்வளவு பேர் இருந்தனர்? 1,30,000 பேர் இருந்தனர். அடுத்து
124வது கொஸ்டின். பிரான்சில் மத குருமார்கள் பொது மக்களிடம் இருந்து அவர்களது வருமானத்தில் அல்லது விளைச்சலில் 10ல் ஒரு பங்கை டேஷ் என்னும் பெயரில் வசூல் செய்தனர். டிக் என்னும் பெயரில் வசூல் செய்தனர். பிரான்சில் 1777ஆம் ஆண்டு புள்ளி விவரப்படி பிரபுக்கள் எவ்வளவு பேர் இருந்தார்கள்? 1,10,000 பேர் இருந்தார்கள். பிரான்சில் விவசாயிகளிடமிருந்து நில மானிய வரிகளை வசூல் செய்தவர்கள் யார்? பிரபுக்கள். விவசாயிகள் தங்கள் தானியங்களை மாவாக திரிக்க வேண்டும் என்றால் யாருக்கு சொந்தமான ஆலைகளில்தான் திரிக்க வேண்டும்? பிரபுக்களுக்கு சொந்தமான ஆலைகளில்தான் திரிக்க வேண்டும். அடுத்து 128வது கொஸ்டின். பிரான்சில் மரபு வழிபட்ட பரம்பரை பிரபுக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? வாளேந்திய பிரபுக்கள் என அழைக்கப்பட்டனர். பிரான்சில் வாளேந்திய பிரபுக்களுக்கு எந்த உரிமை வழங்கப்பட்டு இருந்தது? வேட்டையாடும் உரிமை வழங்கப்பட்டு இருந்தது. நடுத்தர வர்க்கத்தினருக்கும் தங்கள் பணிக்காக பிரபுத்துவ அந்தஸ்தால் உருவாகி இருந்த புதிய பிரபுத்துவ வர்க்கத்தினருக்கும் எதிராக இருந்தவர்கள் யார்? வாளேந்திய பிரபுக்கள். வாளேந்திய பிரபுக்கள் டேஷ் என்றும் அழைக்கப்பட்டனர். அங்கி பிரபுக்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். பிரான்சில் 3ஆம் பிரிவை சேர்ந்தவர்கள் யாவர்? நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் விவசாயிகளும். அடுத்து 133வது கொஸ்டின். பிரான்சில் விவசாயிகள் அரசுக்கு செலுத்திய வரிகள் யாவை? 1 டெய்லே என்ற நிலவரி, 2 காபெல்லே என்ற உப்பு வரி. பிரான்சில் சாலைகள் அமைத்தல் போன்ற பொது பணிகளுக்கு வழங்கப்பட்ட இலவச உழைப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? கார்வி என்று அழைக்கப்பட்டது. பிரான்சில் பெரும் புகழ்பெற்ற பகுத்தறிவு மற்றும் அறிவியல் பற்றி எழுதிய எழுத்தாளர் யார்? வால்டேர். அவருடைய காலம் 1694 முதல் 1778ஆம் ஆண்டு வரை. அடுத்து வால்டேர் சிறை பிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்ட போது எந்த இடத்தில் வசித்தார்? ஜெனீவாவிற்கு அருகே ஃபெர்னி என்ற இடத்தில் வசித்தார். பிரெஞ்சு புரட்சியின் காலத்தில் பிரான்சில் நிலவிய நிலைமைகளை விமர்சித்தவர்கள் யாவர்? 1 வால்டேர், 2 மாண்டெஸ்கியூ, 3 ரூசோ. தனது எழுத்துக்களில் திருச்சபையை கடுமையாக விமர்சித்தவர் யார்? வால்டேர். வால்டேரின் மிகவும் புகழ்பெற்ற நூல் எது? காண்டீட். அடுத்து 140வது கொஸ்டின். முட்டாள்தனமானவற்றை உன்னை நம்பச் செய்ய முடிந்தவர்களால் உன்னை அக்கிரமங்களை செய்ய வைக்க முடியும் என்பது யாருடைய புகழ்பெற்ற மேற்கோள்? வால்டேரின் புகழ்பெற்ற மேற்கோள். நான் நீ சொன்னதை ஏற்க மறுக்கிறேன், ஆனால் அதை சொல்வதற்கான உன் உரிமையை என் உயிரை கொடுத்தும் காப்பேன் என்ற கருத்தை கூறியவர் யார்? வால்டேர். வால்டேரின் சமகாலத்தவரும் ஆனால் அவரை காட்டிலும் வயதில் இளையவருமான மற்றொரு எழுத்தாளர் யார்? ஜீன் ஜாக்ஸ் ரூசோ. அவருடைய காலம் 1712 முதல் 1778ஆம் ஆண்டு வரை. அடுத்து 143வது கொஸ்டின். பிரான்சில் யாருடைய அரசியல் கருத்துக்கள் பலருடைய மனங்களில் புதிய உறுதியான சிந்தனைகளால் ஒளியேற்றி புதிய முடிவுகளை மேற்கொள்ள செய்தது? ஜீன் ஜாக்ஸ் ரூசோ. மகத்தான பிரெஞ்சு புரட்சிக்கு மக்களை தயார் செய்ததில் யாருடைய சிந்தனைகள் முக்கிய பங்காற்றின? ஜீன் ஜாக்ஸ் ரூசோ. மனிதன் சுதந்திரமாக பிறக்கின்றான், ஆனால் எங்கும் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டுள்ளான் என்பது யாருடைய புகழ் வாய்ந்த கூற்று? ஜீன் ஜாக்ஸ் ரூசோ. மக்களின் பொது விருப்பத்தால் சட்டங்கள் ஆதரிக்கப்படும் போதுதான் அவை மக்களை கட்டுப்படுத்தும் என வாதிட்டவர் யார்? ஜீன் ஜாக்ஸ் ரூசோ. அடுத்து 147வது கொஸ்டின். மாண்டெஸ்கியூ எழுதிய நூல்கள் யாவை? 1 பாரசீக மடல்கள், 2 சட்டத்தின் சாரம். அடுத்து 148வது கொஸ்டின். அதிகார பிரிவினை என்ற கோட்பாட்டை முன்வைத்தவர் யார்? மாண்டெஸ்கியூ. சட்டத்தின் 3 உறுப்புகள் யாவை? 1 சட்டம் இயற்றுதல், 2 சட்டத்தை செயல்படுத்துதல், 3 நீதித்துறை அதிகாரங்கள். சட்டத்தின் 3 உறுப்புகளின் அதிகாரங்கள் சரியாக பிரிக்கப்பட்டுள்ள அரசின் ஆட்சியில்தான் தனி மனித சுதந்திரம் சிறப்பாக பாதுகாக்கப்படும் என எடுத்துரைத்தவர் யார்? மாண்டெஸ்கியூ. அடுத்து 151வது கொஸ்டின். சட்டத்தின் 3 உறுப்புகளில் ஏதாவது ஒன்று அதிகாரத்தை தனதாக்கி கொள்ள முயலும் போது தடைகளை ஏற்படுத்தி சமநிலைப்படுத்தும் என்ற கூற்றை கூறியவர் யார்? மாண்டெஸ்கியூ. பிரெஞ்சு புரட்சியின் காலத்தில் பாரிஸில் வெளியிடப்பட்ட கலைக்களஞ்சியம்
யாரால் வடிவமைக்கப்பட்டது? 1. திதரா. 2. ஜீன் டி ஆலம்போர்ட். அமெரிக்க விடுதலை போரில் புகழ்பெற்ற டேஷ் என்ற பிரெஞ்சு வீரர் மக்களாட்சி கோட்பாடுகளோடு நாடு திரும்பி பிரெஞ்சு புரட்சியில் முக்கிய பங்கு வகித்தார். லஃபாயட். அடுத்து 154வது கொஸ்டின். பிரெஞ்சு புரட்சியின் போது ஆத்திரமடைந்த மக்கள் 1789 ஜூலை 14ஆம் நாள் பாரிஸ் நகரில் கிளர்ச்சியில் இறங்கி அவர்கள் டேஷ் சிறையை தகர்த்து அங்கே சிறை வைக்கப்பட்டிருந்தவர்களை விடுதலை செய்தனர். பாஸ்டில் சிறையை தகர்த்து அங்கே சிறை வைக்கப்பட்டிருந்தவர்களை விடுதலை செய்தனர். பாஸ்டில் சிறையின் வீழ்ச்சி பிரெஞ்சு புரட்சியின் முக்கிய திருப்பு முனையாக அமைந்ததால் இன்று வரை பிரான்சின் தேசிய தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? ஜூலை 14ஆம் நாள். பிரான்சில் மிதவாத தாராளவாதிகளை கொண்டிருந்த தேசிய சட்டமன்றத்தின் தலைவர் யார்? மிரபு. அடுத்து 157வது கொஸ்டின். பிரான்சின் தேசிய பிரகடனம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மனிதன் மற்றும் குடிமகனின் உரிமை பிரகடனம் என்று அழைக்கப்படுகிறது. மனிதன் மற்றும் குடிமகனின் உரிமை பிரகடனத்தின் உள்ளடக்கம் எந்த நாட்டின் சுதந்திர பிரகடனத்தில் இருந்து பெறப்பட்டது? அமெரிக்க நாட்டின் சுதந்திர பிரகடனத்தில் இருந்து பெறப்பட்டது. எந்த நாட்டின் சுதந்திர பிரகடனம் சுருக்கமாக இருந்தது? அமெரிக்க நாட்டின் சுதந்திர பிரகடனம் சுருக்கமாக இருந்தது. எந்த நாட்டின் சுதந்திர பிரகடனம் விரிவானதாக அமைந்தது? பிரான்ஸ் நாட்டின் சுதந்திர பிரகடனம் விரிவானதாக அமைந்தது. சமத்துவம், சுதந்திரம், மகிழ்ச்சி ஆகிய உரிமைகளை உள்ளடக்கியது எது? மனித உரிமைகள். அடுத்து 162வது கொஸ்டின். பிரான்சின் தேசிய சட்டமன்றம் நாட்டின் நிர்வாக அமைப்பு நன்கு செயல்பட நாடு எத்தனை பிரிவுகளை கொண்டதாக பிரித்தது? 80 பிரிவுகளை கொண்டதாக பிரித்தது. மனிதன் மற்றும் குடிமகனின் உரிமை பிரகடனம் யாரால் எழுதப்பட்டது? 1. லஃபாயட். 2. தாமஸ் ஜெபர்சன். 3. மிரபு. அடுத்து 164வது கொஸ்டின். மனிதர்கள் மனிதர்களாய் இருப்பதினாலேயே இயல்பாகவே சில உரிமைகளை பெற்றுள்ளார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் இயற்கை விதியை அடிப்படையாக கொண்ட பிரகடனம் எது? மனிதன் மற்றும் குடிமகனின் உரிமை பிரகடனம். உலகளாவிய அளவில் சுதந்திரமும் ஜனநாயகமும் தழைத்தோங்குவதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய பிரகடனம் எது? மனிதன் மற்றும் குடிமகனின் உரிமை பிரகடனம். அடுத்து 166வது கொஸ்டின். தேசிய சட்டமன்றம் இயற்றிய சட்டங்களை தாங்கிக் கொள்ள முடியாத பிரான்சின் அரசர் வேலைக்காரரை போல் வேடம் அணிந்து தனது குடும்ப உறுப்பினர்களுடன் டேஷ் என்ற எல்லையோர நகருக்கு தப்பி சென்றார். வெர்னே என்ற எல்லையோர நகருக்கு தப்பி சென்றார். அடுத்து 167வது கொஸ்டின். வெர்னே நகரில் பிரான்சின் அரசர் ஓர் அஞ்சல் துறை பணியாளரால் அடையாளம் காணப்பட்டு தேசிய பாதுகாப்பு படை வீரர்களால் கைது செய்யப்பட்டு டேஷ் நகரில் ஒரு சிறை கைதியாகவே இருந்தார். பாரிஸ் நகரில் ஒரு சிறை கைதியாகவே இருந்தார். பாரிஸில் தீவிரவாத தன்மை கொண்ட குடியரசுவாதிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஜேகோபியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். பிரான்சில் இருந்து தப்பி சென்று இங்கிலாந்தில் குடியேறிய பிரான்ஸ் நாட்டு பிரபுக்கள் புரட்சிக்கு எதிராக தொடர்ந்து சதி செய்து கொண்டிருந்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? குடியேறிகள் என்று அழைக்கப்பட்டனர். பிரான்சின் தேசிய மன்றம் தனது முதல் அரசியல் அமைப்பை எந்த ஆண்டு உருவாக்கியது? 1791ஆம் ஆண்டு உருவாக்கியது. அடுத்து 171வது கொஸ்டின். பிரான்சின் தேசிய சட்டமன்றம் முன்வைத்த முடியாட்சி முறை எது? அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட முடியாட்சி முறை. டேஷ் சட்டமன்றம் 750 உறுப்பினர்களையும் ஒரே அவையையும் கொண்ட சட்டமன்றம் ஆகியவற்றையும் பரிந்துரைத்தது. பிரான்சின் தேசிய சட்டமன்றம். பிரான்சின் தேசிய சட்டமன்றம் யாருக்கு மட்டுமே வாக்குரிமை வழங்கியது? குறிப்பிட்ட அளவு சொத்து உடையவர்களுக்கு மட்டுமே வாக்குரிமை வழங்கியது. அரசரே நிர்வாகத்தின் தலைவராக தொடர்வார் என்றும் ஆனால் அவருடைய அதிகாரங்கள் பெருமளவில் குறைக்கப்பட்டிருக்கும் என்றும் டேஷ் கூறியது. பிரான்சின் தேசிய சட்டமன்றம். அடுத்து 175வது கொஸ்டின். பிரான்சில் மிதவாத போக்குடைய மத்திய தர உறுப்பினர்களை கொண்ட தேசிய சட்டமன்றத்திற்கு போட்டியாக மாறியவர்கள் யார்? பாரிஸ் கம்யூன். பிரான்சின் அரசர் தன்னுடைய சுவிட்சர்லாந்து நாட்டு காவலர்களை பொதுமக்களை நோக்கி சுடுமாறு உத்தரவிட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் யாருடைய தலைமையில் அவர்களை வேட்டையாடினர்? மாரட் என்பவரின் தலைமையில் அவர்களை வேட்டையாடினர்.
செப்டம்பர் மாதம் 2ஆம் நாள் தொடங்கி 3 நாட்களில் மாற்று கருத்துடைய எதிரிகள் என்ற சந்தேகத்தின் பேரில் 1500 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். விசாரணைக்கு பின்னர் அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்ட நிகழ்வு பிரான்ஸ் நாட்டின் வரலாற்றில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செப்டம்பர் படுகொலை என்று அழைக்கப்படுகிறது. பிரான்சில் புதிய அரசியல் அமைப்பின்படி தேர்தல் நடைபெற்று அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தேசிய பேரவை கூடியவுடன் அது மேற்கொண்ட முதல் பணி எது? பிரான்சை குடியரசு நாடாக அறிவித்தது. விசாரிக்கப்பட்டு மரண தண்டனைக்கு உள்ளான 16ஆம் லூயி டேஷ் எனும் கொலை கருவியால் கொல்லப்பட்டார். கில்லட்டின் என்ற கொலை கருவியால் கொல்லப்பட்டார். அடுத்து 180வது கொஸ்டின். 16ஆம் லூயி கொல்லப்பட்ட அதே கில்லட்டினுடைய படிகளில் ஏறி நின்று கொண்டு புரட்சியின் மாபெரும் தலைவரான டேஷ் கூடியிருந்த மக்களிடையே உரையாற்றினார். டாண்டன். புதிய பிரெஞ்சு குடியரசு எந்த சட்டத்தின் மூலம் வலிமை மிக்க படையை உருவாக்கியது? கட்டாய இராணுவ சட்டத்தின் மூலம் வலிமை மிக்க படையை உருவாக்கியது. பிரெஞ்சு புரட்சிக்கு முந்தைய ஆட்சியிலிருந்து முற்றிலும் விலகும் நோக்கத்தில் தேசிய பேரவையானது பிரெஞ்சு நாட்டிற்காக எதை அறிமுகம் செய்தது? புதிய நாள்காட்டியை அறிமுகம் செய்தது. பிரெஞ்சு தேசிய பேரவையின் புதிய நாள்காட்டியில் எவை நீக்கப்பட்டது? மதம் சார்ந்த பெயர்களும் குறிப்புகளும் நீக்கப்பட்டது. அடுத்து 184வது கொஸ்டின். பிரெஞ்சு தேசிய பேரவையின் புதிய நாள்காட்டியில் ஒரு வாரம் என்பது எத்தனை நாட்கள் கொண்டதாக மாற்றப்பட்டது? 10 நாட்கள் கொண்டதாக மாற்றப்பட்டது. பிரெஞ்சு தேசிய பேரவையின் புதிய நாள்காட்டியில் 12 மாதங்களுக்கும் எதன் பெயர்கள் சூட்டப்பட்டன? இயற்கை சக்தியின் பெயர்கள் சூட்டப்பட்டன. பிரெஞ்சு தேசிய பேரவையின் முதல் நாள்காட்டியில் 1806 ஜனவரி முதல் நாள் யாரால் கைவிடப்பட்டது? நெப்போலியனால் கைவிடப்பட்டது. பிரெஞ்சு தேசிய பேரவை நடைமுறையில் இருந்த அளவை முறைகள் மாற்றப்பட்டு கிலோகிராம், மீட்டர் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட எந்த அளவு முறையை அறிமுகம் செய்தது? மெட்ரிக் முறையை அறிமுகம் செய்தது. பிரெஞ்சு தேசிய பேரவை எந்த ஆண்டு சந்தேகத்துக்குரியவர் சட்டத்தை இயற்றியது? 1793ஆம் ஆண்டு சந்தேகத்துக்குரியவர் சட்டத்தை இயற்றியது. புரட்சிக்கு எதிரானவர்கள் என சந்தேகப்படுபவர்களை கைது செய்யும் அதிகாரத்தை குழுவிற்கு வழங்கிய சட்டம் எது? சந்தேகத்திற்குரியவர் சட்டம். சந்தேகத்துக்குரியவர் சட்டம் இயற்றப்பட்டு நிறைவேற்றப்பட்டு 1 மாதத்திற்கு பின்னர் பேரவையின் டேஷ் கட்சியை சேர்ந்த 22 உறுப்பினர்கள் புரட்சிகர நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டனர். ஜெரோண்டின் கட்சியை சேர்ந்த 22 உறுப்பினர்கள். அடுத்து 191வது கொஸ்டின். பிரெஞ்சு தேசிய பேரவையின் முக்கிய தலைவர்களாக உருவானவர்கள் யாவர்? 1 டாண்டன், 2 ஹெர்பர்ட், 3 ரோபஸ்பியர். பொது பாதுகாப்பு குழுவை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த டேஷ் தனது எதிரிகளை தீர்த்து கட்டினார். ரோபஸ்பியர். பிரான்சில் டேஷ் பகுதியில் கட்டாய இராணுவ சேவைக்கு எதிராக விவசாயிகள் பெரும் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். வெண்டி பகுதியில் கட்டாய இராணுவ சேவைக்கு எதிராக விவசாயிகள் பெரும் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். அடுத்து 194வது கொஸ்டின். டேஷ் கிளர்ச்சி மிக கொடூரமான முறையில் அடக்கப்பட்டது. வெண்டி கிளர்ச்சி மிக கொடூரமான முறையில் அடக்கப்பட்டது. பாரிஸ் நகரின் எந்த திருக்கோவிலில் சுதந்திரத்திற்கும் பகுத்தறிவிற்கும் பெரும் விழா எடுக்கப்பட்டது? நோட்ரிடான். பிரான்சில் டேஷ் மத விஷயங்களில் பழமைவாதியாக இருந்தார். ரோபஸ்பியர். நோட்ரிடான் விழாவை நடத்திய ஹெர்பர்ட்டும் அவருடைய ஆதரவாளர்களையும் கில்லட்டினுக்கு இரையாக்கியவர் யார்? ரோபஸ்பியர். அடுத்து 198வது கொஸ்டின். ஹெர்பர்ட்டும் அவரின் ஆதரவாளர்களும் கில்லட்டினுக்கு இரையாக்கப்பட்டது எந்த கட்சியில் முதல் பிளவு ஏற்பட வழிவகுத்தது? ஜேகோபியன் கட்சியில் முதல் பிளவு ஏற்பட வழிவகுத்தது. பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் கில்லட்டின் கொலை கருவியால் டேஷ் கொள்வதை டாண்டனும் வேறு சிலரும் எதிர்த்ததால் அவர்களும் கொல்லப்பட்டனர். ரோபஸ்பியர் கொள்வதை டாண்டனும் வேறு சிலரும் எதிர்த்ததால் அவர்களும் கொல்லப்பட்டனர். ரோபஸ்பியரும் அவருடைய சிறு குழுவினரும் எதை மேலும் தீவிரப்படுத்த விரும்பினர்? பயங்கரவாதத்தை மேலும் தீவிரப்படுத்த விரும்பினர். பிரான்சில் பயங்கரவாத ஆட்சி எத்தனை ஆண்டுகள் நீடித்தது? 40 ஆண்டுகள் நீடித்தது. அடுத்து 202வது கொஸ்டின்.
பிரான்சின் தேசிய பேரவை எந்த ஆண்டு ரோபஸ்பியருக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் எதிராக திரும்பியது? 1794 ஆண்டு ஜூலை 27 நாள். ரோபஸ்பியர் எந்த ஆண்டு கில்லட்டினுக்கு அனுப்பப்பட்டு கொல்லப்பட்டார்? 1794 ஆண்டு ஜூலை 28 நாள் கில்லட்டினுக்கு அனுப்பப்பட்டு கொல்லப்பட்டார். பிரான்சில் யாருடைய வீழ்ச்சியுடன் பயங்கரவாத ஆட்சி முடிவுக்கு வந்தது? ரோபஸ்பியர். எந்த ஆண்டு பிரான்சின் தேசிய பேரவை கலைக்கப்பட்டு 5 உறுப்பினர்களை கொண்ட இயக்குனர் குழு ஆட்சி பொறுப்பேற்றது? 1795 ஆண்டு. அடுத்து 206வது கொஸ்டின். பிரான்சின் இயக்குனர் குழு அகற்றப்பட்டு யாரை முதல் கான்சலாக கொண்ட கான்சலேட் ஆட்சி பொறுப்பேற்றது? நெப்போலியனை கான்சலாக கொண்ட முதல் கான்சலேட் ஆட்சி பொறுப்பேற்றது. கான்சலேட் ஆட்சி ஒழிக்கப்பட்டு டேஷ் பிரான்ஸ் நாட்டின் பேரரசராக தனக்குத்தானே முடிசூடி கொண்டார்? நெப்போலியன். பிரெஞ்சு புரட்சியின் மூலம் சுதந்திரத்தை நேசிப்பவரின் தாரக மந்திரமாக இருந்தது எது? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அடுத்து பயிற்சிகள். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆங்கிலேய காலனி டேஷ் ஆகும்? ஆன்சர் ஜேம்ஸ் டவுன். பிரெஞ்சு புரட்சியின் முன்னோடியாக வாஷிங்டனுடன் கூட்டு சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர் டேஷ்? ஆன்சர் லஃபாயட். அடுத்து 211வது கொஸ்டின். லஃபாயட், தாமஸ் ஜெபர்சன், மிரபு ஆகியோர் டேஷ் எழுதினர்? ஆன்சர் மனிதன் மற்றும் குடிமகன் உரிமைகள் பற்றிய பிரகடனம். டேஷில் ஆங்கிலேயரின் தோல்வி பிரான்சுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான நட்புக்கு வழிவகுத்தது? ஆன்சர் சாரடோகா. அடுத்து 213வது கொஸ்டின். பிரான்சில் அரச சர்வாதிகாரத்தின் சின்னமாக டேஷ் இருந்தது? ஆன்சர் வெர்செயில்ஸ். அடுத்து 214வது கொஸ்டின். ஆஸ்திரிய மற்றும் பிரஷ்யாவின் படைகள் பிரெஞ்சு புரட்சியாளர்கள் படைகளால் டேஷ் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டன? வால்மி போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டன. காண்டிட் என்ற நூல் டேஷால் எழுதப்பட்டது? ஆன்சர் வால்டேர் என்பவரால் எழுதப்பட்டது. அடுத்து 216வது கொஸ்டின். 16ஆம் லூயியின் கீழ் குறைந்தபட்ச அதிகாரங்களை கொண்ட முடியாட்சியை தக்க வைத்து கொள்ள விரும்பிய மிதவாத தாராளவாதிகள் டேஷ்? ஆன்சர் ஜெரோன்டியர். அடுத்து 217வது கொஸ்டின். டேஷாம் நூற்றாண்டில் பாரிஸ் உடன்படிக்கையின்படி அமெரிக்க சுதந்திர அமைதி போர் முடிவுக்கு வந்தது? 1783 ஆண்டு. தாமஸ் பெயின் எழுதிய புகழ் வாய்ந்த நூல் டேஷ் ஆகும்? ஆன்சர் இயல்பறிவு. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. 2ஆம் கண்டங்கள் மாநாட்டில் அஞ்சல் துறை தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் டேஷ்? ஆன்சர் பெஞ்சமின் பிராங்க்லின். பங்கர் குன்று போர் நடைபெற்ற ஆண்டு டேஷ்? ஆன்சர் 1775 ஆண்டு. டேஷ் சட்டம் கடனை தங்கமாகவும் வெள்ளியாகவும் திரும்ப செலுத்த வலியுறுத்தியது? செலாவணி சட்டம். பிரான்சில் தேசிய சட்டமன்றத்தின் தலைவர் டேஷ் ஆவார்? ஆன்சர் மிரபு. சுதந்திரத்திற்கும் பகுத்தறிவிற்கும் பெரும் விழா நடத்தியதால் டேஷ் கில்லட்டினால் கொல்லப்பட்டார்? ஆன்சர் ஹெர்பர்ட். அடுத்து 224வது கொஸ்டின். 16ஆம் லூயி பிரான்ஸை விட்டு தப்பியோட முயன்றபோது டேஷ் நகரில் அவர் தனது குடும்பத்துடன் கைது செய்யப்பட்டார்? ஆன்சர் வெர்னே. அடுத்து சரியான கூற்றினை கண்டுபிடி. 1. கடலாய்வு பயணங்களை மேற்கொண்டதில் போர்த்துகீசியர் முன்னோடியாவர்? 4. ஆங்கிலேயர்கள் நியூ ஆம்ஸ்டர்டாமை நியூயார்க் என பெயர் மாற்றம் செய்தனர்? ஆன்சர் 1 மற்றும் 4 சரியானவை. அடுத்து 226வது கொஸ்டின். இதில் சரியான கூற்று 1. அமெரிக்க விடுதலை போர் இங்கிலாந்துடன் செய்யப்பட்ட போராக மட்டுமல்லாது உள்நாட்டு போராகவும் மாறியது. 2. ஆங்கிலேய படைகள் யார்க் டவுனில் வெற்றி பெற்றன? ஆன்சர் 1 மற்றும் 2 சரியானவை. அடுத்து கூற்று. ஆங்கிலேய பொருட்களை பாஸ்டன் வணிகர்கள் புறக்கணித்தனர். காரணம், ஆங்கிலேய நிதி அமைச்சர் அமெரிக்க காலனிகளால் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் மீது புதிய வரி அறிமுகப்படுத்தினார். ஆன்சர் கூற்று சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து கூற்று.
கட்டாய இராணுவ சேவைக்கு எதிராக வெண்டி என்னும் இடத்தில் விவசாயிகள் ஒரு பெரும் புரட்சி செய்தனர். காரணம், அரசரின் ஆதரவாளர்கள் விவசாயிகள் அவருக்கு எதிராக போரிட விரும்பவில்லை. ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து பொறுத்துக. ஜான் வின்திராய், மாசாசூசெட்ஸ் குடியேற்றம். டர்காட், பிரான்சின் நிதி அமைச்சர். சட்டத்தின் சாரம், மாண்டெஸ்கியூ. மேரி அண்டாய்னேட், 16ஆம் லூயி. 7 ஆண்டு போர், இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ். அமெரிக்க சுதந்திர தினம், ஜூலை 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாம நெக்ஸ்ட் லெசன்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.